ஆனா எம்எல்ஏஸ்னா சும்மா இல்ல, ஒரு தொகுதிக்கான அந்த மக்களுக்கான எல்லை காப்பாளர்கள் அப்படி இருக்கணும். களத்துல மக்களோட மக்களா நிக்கிற மாதிரி ஆளுங்களை தான் நான் செலக்ட் பண்ணியிருக்கிறேன். நான் எல்லா இடத்துலையும் எல்லா நேரத்திலையும் ஒரே நேரத்தில் நான் போய் நிற்க முடியாது இல்லையா? அதனால என் சார்பா என்னோட பிரதிநிதிகளா நானே பார்த்து என்னுடைய வேட்பாளர்களை செலக்ட் பண்ணியிருக்கிறேன். நம்மளுடைய அக்கா, நம்மளுடைய தங்கை, நம்மளுடைய அண்ணா, தம்பி அப்படின்னு சொல்லி நம்மளுடைய வேட்பாளர்களை செலக்ட் பண்ணி இன்னைக்கு உங்க முன்னாடி நான் ஒப்படைக்கிறேன். மக்களே, அவங்கள எம்எல்ஏ ஆக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. கட்சி ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷத்துக்கு மேல ஆச்சு. இன்னமும் ஒரு கூச்சல் சத்தம் அடங்கின மாதிரியே எனக்கு தெரியல. விஜய்க்கெல்லாம் என்னப்பா செல்வாக்கு இருக்குது, கூட்டத்தை வச்சு சொல்றீங்களா? அதெல்லாம் வேடிக்கை பார்க்க வர்ற கூட்டம்ப்பா. கூட்டம் வந்துட்டா உடனே ஒரு பெரிய ஆளா? கூட்டம் ஓட்டா மாறிடுமா, ஓட்டு சீட்டா மாறிடுமா? அதெல்லாம் எப்படி மாறும்? அதெல்லாம் மாறாது. இப்படி வன்மத்துல கேள்வி கேட்கிறவங்களுக்கு நான் ஒன்னே ஒன்று சொல்றேன்.